வணக்கம். இந்த பொசிஷன் அலேரியாஸா விசஸ் அபஸோ ஆடின கேமு ஃபிடே கேண்டிடேட்ஸ் 2024. இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒயிட்டுக்கு ஒரு 3 to 5 minutes யோசிங்க. ஒயிட் டு ப்ளே. பொசிஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இந்த இடத்துல அலேரியாஸா ஒரு ப்ளே நைஸ் மூவ். நைட் C4. நைட் C4 வைக்கும்போது பார்த்தா என்னோட வாண்டடாக பின்னில் போய் விழுகிற மாதிரி இருக்கேன்னு இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒயிட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த E5 பானும் பின்னில் இருக்கிறனால இந்த பிஷப் அவங்களால கேப்சர் பண்ண முடியாது. அண்டு நைட் இன்டு E5 த்ரெட் பண்ணுறாங்க ஒயிட்டு. ஸோ இந்த இடத்துல B6 மாதிரி ஆடினா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒயிட் வந்து ரூக் அண்ட் E5 கேப்சர் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப்டர் பிஷப் அண்ட் E5 நைட் இன்டு E5. இப்போது ரூக் B8ன்னு வச்சாங்க அப்படின்னா நைட் C6ல 4க்கு. ஓகே, ஸோ பிஷப் A6ன்னு வச்சாங்க அப்படின்னா ரூக் E1. ரூக்கை மூவ் பண்ணால் நைட் C6. இப்போது நைட் E7 த்ரெட் வேறு இருக்குது. இப்போது ரூக் D7 வச்சா பிஷப் G4. அப்புறம் பிஷப் D7 கேப்சர் பண்ணிக்கலாம். இது ஒயிட்டுக்கு வின்னிங் அட்வான்டேஜ். ஸோ அதனால் B6 ஒர்க் ஆகாது. இப்போது F6ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பானை ப்ரொடக்ட் பண்ணிட்டா இப்போது பின்னில் பீஸ் போகிற மாதிரி இருக்குது. பட் இங்கே ஒயிட் ஹேவ் வெரி நைஸ் மூவ். ரூக் D5. இப்போ ரூக் D5 வைக்கிறதுனால என்னென்னா, இப்போ ரூக் D8ல் ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ ரூக் D5னா பிஷப் D5. கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் கிங் H8 போனால் பிஷப் C5. இப்போது ஒயிட்டோட பீஸும் எஸ்கேப் ஆகிடுச்சு. இது ஒயிட்டுக்கு நல்ல வின்னிங் அட்வான்டேஜ். ஓகே, இந்த இடத்துல கேமில் வந்து பிஷப் E6 தான் ஆடினாங்க. ஸோ பிஷப் E6னால் என்னன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நைட் C4 மூவ் நீங்கள் ஃபைன் பண்ணிங்களான்னு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.